அனைவருக்கும் வணக்கம். ஸோ குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இங்கிலீஷ் ஒரு மாதிரி இருந்துச்சு, தமிழ் ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த டிஸ்கஷன்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சு இப்போ ஒரு கிளியரான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பீங்க. ஆன்சர் கீஸ் செக் பண்ணியிருப்போம், எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா, நம்ம ஒரு சில பேரில் என்ன பண்ணியிருப்போம்னா, கட் ஆஃப் கிளியர் ஆகுமோ ஆகாதோ அப்படிங்கிற ஒரு டைலமால இருப்போம். கண்டிப்பாக 2 கிளியர் ஆகுமா, 2A கிளியர் ஆகுமா அப்படிங்கிற டைலமால இருப்போம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2வும் வராமல் இருக்கு, 2Aவும் வராமல் இருக்கு அப்படிங்கிற கன்ஃபியூஷனுமே இருக்கு. ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மைண்டா இருக்கு. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 கிளியர் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரியக்கூடிய கேண்டிடேட்ஸ் 2க்கு டெஸ்ட் பேட்சை போட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எனக்கு 2A கன்ஃபார்ம் வந்துடும், 2 வருமானு தெரியாது அப்படிங்கிற இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இப்போதைக்கு 2Aவுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? எனக்கு ரெண்டுமே வராது அப்படிங்கிற ஒரு டைலமால இருக்கக்கூடிய ரிமைனிங் ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வரக்கூடிய எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்து ஆனுவல் பிளானர் பார்த்தா தான் தெரியும் நமக்கு நெக்ஸ்ட் இயர் என்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறது. அப்ப அது வரைக்கும் நான் என்ன பண்றது? ஒரு 6 மந்த் கேப் இருக்கு. இந்த 6 மந்த் கேப்பை நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணலனா ஃபீல்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த 2A டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். சரியா? ஸோ 2A மெயின்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கும் சரி, எனக்கு 2A மெயின்ஸ் வராதுன்னு நினைக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கும் சரி, ஒரு பெர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, இந்த 2A மெயின்ஸ் டெஸ்ட் பேட்சை நீங்க ஃபாலோ பண்றது. வை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2A மெயின்ஸ் வந்துடும் அப்படின்னா நீங்க கம்பல்சரி 2A மெயின்ஸ் டெஸ்ட் பேட்சை போட்டு நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாதான் நமக்கு என்ன பண்ண முடியும், எக்ஸாம கொஸ்டின்ஸை ஃபேஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதே 2A மெயின்ஸ் வராது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுமே நம்ம எப்படியுமே அடுத்த ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிதான் ஆகணும். சரியா? இந்த 2A மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அட்மினிஸ்ட்ரேஷன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தமிழ்நாடு எக்கானமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ், அண்ட் தென் ஜியோகிராஃபி, பயோடைவர்சிட்டி, என்விரான்மெண்ட், இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிலிம்ஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான். இது குரூப் 1 ப்ரிலிம்ஸா இருந்தாலும் சரி, குரூப் 2வா இருந்தாலும் சரி, இந்த டாபிக்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரிலிம்ஸ்லயுமே ரிஃப்ளெக்ட் ஆக தான் போகுது. சரியா? அப்ப எனக்கு 2A மெயின்ஸ் வராது, நான் என்ன பண்ணணுன்ற ஒரு ஐடியா இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க 2A மெயின்ஸ் டெஸ்ட் பேட்சை போட்டு டெஸ்ட்டை எழுத ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ இந்த 2A மெயின்ஸ் டெஸ்ட் பேட்சை போட்டு நீங்க இந்த 30 டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறப்ப இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலயுமே இன்னொரு டைம் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். அதே மாதிரி இந்த 2A டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்றப்ப நம்மளால ரீசனிங் அப்படிங்கிற ஒரு பார்ட்டியும் கம்பல்சரி ஃபுல்லா தரவா முடிச்சிட முடியும். சரியா? ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அடுத்த நீங்க குரூப் 1 ப்ரிலிம்ஸ்குள்ள போகிறப்ப. இப்போ 2A மெயின்ஸ் படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு டெஸ்ட் பேட்ச் இங்க நம்ம அப்ஸ்ட்ராக்ட் இங்க கொடுக்க போறோம், எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இந்த டெஸ்ட் பேட்சை டு த பேப்பர் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, ஈஸியா 2A மெயின்ஸை நம்ம கிளியர் பண்ணிட்டு ஒரு நல்ல சர்வீஸை வாங்கிட்டு போயிடலாம். சரியா? ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச்ல என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 டெஸ்ட் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 30 டெஸ்ட். அண்ட் தென் இந்த மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மோர் ஆர் லெஸ் லாஸ்ட் டைம் மாதிரி இல்லாம இந்த டைம் கம்ப்ளீட்டா நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா இருக்கிறதுக்கு ஹை சான்சஸ் வந்து இருக்கு. சரியா? ஸோ அதனால நம்ம 30 டெஸ்ட்டுமே எப்படிதான் போக போறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா தான் போக போறோம். லேபுக்கு வருவோம், டெஸ்ட்டை போடுவோம். டிஎன்பிஎஸ்சி என்ன இன்டர்ஃபேஸை பேஸ் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த இன்டர்ஃபேஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட டெஸ்ட்டுமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா தான் போக போகுது. சரியா? இப்போ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 30 டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த 30 டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 14 டெஸ்ட் வந்து உங்களுக்கு செக்ஷனல் வைஸ் டெஸ்ட். அது என்ன செக்ஷனல் வைஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டையுமே நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரும். சரியா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டே வருவோம். மொதல் 14வது டெஸ்ட் முடிக்கிறப்ப, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அந்த 14th டெஸ்ட் முடிக்கிறப்ப உங்களுக்கு 2A சிலபஸ் ஓவராலா நீங்க கவர் பண்ணி முடிச்சிருவீங்க. சரியா? இதுதான் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும். சரியா? 14வது டெஸ்ட் வர்ற அன்னைக்கு, அந்த டெஸ்ட் முடிக்கிற அன்னைக்கு நீங்க 2A சிலபஸை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறமா வரக்கூடிய மீதி இருக்கக்கூடிய ஒரு 16 டெஸ்ட், இது டென்டேட்டிவ் நம்பர் தான். நமக்கு எக்ஸாம் டேட், மெயின்ஸ் டேட் எப்போ வருதோ அதுக்கேற்ற மாதிரி அடிஷனலா டெஸ்ட்டுமே நமக்கு மாக் டெஸ்டா பின்னாடி ஆட் ஆகும். சரியா? ஸோ அந்த 2A டெஸ்ட் வரதுக்குள்ள எப்படி பார்த்தாலுமே நீங்க ஒரு 18ல இருந்து ஒரு 19-20 டெஸ்ட் ஆகுது ரிவிஷன் டெஸ்டா மட்டுமே எழுதியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஒரு அப்ஜெக்டிவ் என்னன்னா, மொதல் 14 டெஸ்ட்ல
நம்ம சிலபஸை கவர் பண்ணி முடிக்கிறோம். 15வது டெஸ்ட்ல இருந்து பாக்குறப்ப அப்படியே ரிவிஷன் டெஸ்டா நமக்கு போய்கிட்டு இருக்கும். சரியா? இப்போ முதல் 14 டெஸ்ட் முடிச்சிட்டோம். அப்ப 15வது டெஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டும் செகண்ட் டெஸ்ட்டும் சேர்த்து இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் செகண்ட் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய சிலபஸை கவர் பண்ணிட்டு வந்து 15வது டெஸ்டா எழுதுவீங்க. அடுத்து தேர்ட் டெஸ்ட் ஃபோர்த் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய சிலபஸை கவர் பண்ணிட்டு வந்து நீங்க 16வது டெஸ்டா எழுதுவீங்க. அந்த மாதிரி வரிசையா நமக்கு போகும் 21வது டெஸ்ட் வரைக்கும். ஓகேவா? 22வது டெஸ்ட் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, முதல் 4 டெஸ்ட்டுக்கு நம்ம எழுதிருப்போம் இல்லையா, ஃபர்ஸ்ட் 4 டெஸ்ட் எழுதிருப்போம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் 4 டெஸ்ட் எழுதின அந்த சிலபஸை படிச்சுட்டு வந்து என்ன பண்றோம், 22வது டெஸ்டா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எழுதுறோம். அடுத்த 4 டெஸ்ட் 5, 6, 7, 8, 9. ஓகேவா? இந்த 5, 6, 7, 8, 9ல என்ன சிலபஸை நம்ம படிச்சிருப்போமோ அதை அப்படியே படிச்சுட்டு வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்டா 23வது டெஸ்ட்டை போடுறோம். அடுத்தது 10ல இருந்து 14 வரைக்கும் படிச்சுட்டு வந்து ஒரு 24வது ரிவிஷன் டெஸ்ட்டை போடுறோம். ஓகேவா? இந்த பேஸ் பண்ணி தான் நம்ம அங்க அப்படியே ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கும். அடுத்து என்ன பண்றோம்னா, மொதல் 7 டெஸ்ட் நமக்கு மெட்டீரியல் இருக்கும். மொதல் 7 டெஸ்ட்டுக்கு உண்டான மெட்டீரியல் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நீங்க டெஸ்ட் எழுத வரதுக்கு முன்னாடியே, ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா செகண்ட் டெஸ்டோட மெட்டீரியலை வாங்கிட்டு தான் நீங்க வீட்டுக்கு போவீங்க. ஓகேவா? அடுத்து தேர்ட் டெஸ்ட்டுக்கு அந்த மாதிரி தான் நமக்கு போயிட்டு இருக்கும். அப்படிங்கிறப்ப மொதல் 7 டெஸ்ட்டுக்கு உண்டான மெட்டீரியலை படிச்சுட்டு வந்தீங்கன்னா 25வது டெஸ்ட்டை நீங்க எழுதிடுவீங்க. அடுத்தது 8ல இருந்து 14 வரைக்கும் இருக்கக்கூடிய மெட்டீரியலை படிச்சுட்டு வந்து 26வது டெஸ்ட் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் 27, 28, 29, அதுக்கப்புறமா சப்சீக்வெண்டா நம்பர்ஸ் ஆட் ஆகும். ஸோ நம்ம இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15வது டெஸ்ட்ல இருந்து 30வது டெஸ்ட் வரைக்கும் இப்போதைக்கு டென்டேட்டிவாவே ஒரு 16 டைம் நம்ம அந்த சிலபஸை ரிவைஸ் பண்ணிட்டே இருந்திருப்போம். ஓகேவா? ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம ரிவிஷனை வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு டெஸ்ட்லயுமே மார்க் ரிஃப்ளெக்ட் ஆகும், எக்ஸாம்லயுமே மார்க் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த ஷெட்யூலை டு த பேப்பர் நீங்க ஃபாலோ பண்றப்ப கண்டிப்பா நீங்க தான் டாப் ரேங்கிங் கேண்டிடேட்டா இருப்பீங்க. சரியா? ஸோ இதுதான் ஷெட்யூல், இதுதான் அப்ஸ்ட்ராக்ட். இந்த 2A மெயின்ஸ் எப்படி போக போகுது, எப்படி நம்ம இன்ஸ்டியூட்ல நடக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு அப்ஸ்ட்ராக்ட் இது. இன்னும் ப்ராப்பரா ஒரு ஷெட்யூலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். சரியா? தேங்க்யூ.